See, students here. So this is also very important place in our India. So the upper part of the India, உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த பிளேசஸ்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மவுண்டெயின் சாயில், மவுண்டெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு கேட்கலாம், இல்லாட்டி ஹில் ஃபாரஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் வந்து இதுதான் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கீழே வர்றது வந்து இந்த ஏரியா உனக்கு தெரியும் இல்லையா, கங்கா ரிவர் வந்து வரக்கூடிய இடம் இல்லையா. ஸோ இந்த பக்கம் இண்டஸ்ட்ரியோடைய அந்த பிளைனும் இங்கே இருக்குது, யமுனாவோட பிளைனும் இருக்குது. ஸோ எல்லாமே இந்த இந்த ஆறு எல்லாமே ஓடக்கூடிய பகுதின்றதுனால இந்த என்டையர் பிளேஸ் வந்து கன்சிடர்ஸ் த நார்தன் கிரேட் பிளைன். ஒருவேளை நார்தன் கிரேட் பிளைன்னு கேட்டாலும் இதே பிளேஸை காமிச்சிரு. ஒருவேளை அலுவியல் சாயில்னு வந்தாலும் வந்து இதே தான். ஸோ அதுக்கப்புறம் டெசர்ட் சாயில், தார் டெசர்ட்டு அப்படின்னு சொல்லி நீ படிச்சிருப்ப. இங்கே இதே உனக்கு சொல்லியிருப்பேன். லோ ரெயின்ஃபால் அப்படின்னாலும் இதே தான், தார் டெசர்ட்னாலும் இதே தான், டெசர்ட் வெஜிடேஷன் சொன்னாலும் இதே தான், டெசர்ட் சாயில் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஏரியா தான். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே ஆரவல்லி ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ஆரவல்லி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா என்ன சாயில் இருக்குன்னா லேட்ரைட் சாயில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவுக்கு வருவோமே, இது ஃபுல்லாக மகாராஷ்டிரா, குஜராத் மகாராஷ்டிரா அந்த ஏரியா கவரேஜ் இல்லையா. இது ஃபுல்லாக வந்து பிளாக் சாயில் இருக்கும். ஸோ பிளாக் சாயில் இருந்தாலே அங்கே வந்து காட்டன் கல்டிவேஷன் இருக்கும். அதனால தான் மும்பை வந்து காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறையா இருக்குது. ஒருவேளை காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து மும்பை அப்படின்னு கூட மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் நேராக இங்கே வருவோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இதுலேருந்து நேராக அப்படியே வரக்கூடிய அந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் இருக்குல்ல, இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது என்ன கல்டிவேஷன்னா பேடி. ஒருவேளை பேடி கல்டிவேஷன் கேட்கலாம், இல்லாட்டா ரைஸ் கல்டிவேஷன் கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன சாயில் இருக்குதுன்னு கேட்டால் அலுவியல் சாயில். இந்த பிளேஸை மார்க் பண்ணுறோமா இல்லை இதை மார்க் பண்ணுறோமான்றத உன்னுடைய மேப்பில் வர பிளேசஸ் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் இந்த பார்க் ஸ்ட்ரெயிட்டு, கல்ஃப் ஆஃப் மன்னார், இந்த இடத்துல காஃபி கல்டிவேஷன். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஹெவி ரெயின்ஃபால், இங்கே டீ கல்டிவேஷன். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோ. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த பிளேஸில் பார்ப்போமா. அடுத்த மேப்பை பாருங்கள்.